புதைமணலில் விழுந்து புதைந்திடவே இருந்தேன் குறுமுகை எரிதே விட்டாய்
திரைக்கு போயிருக்க பர்சனல் லைஃப்பை பற்றி கொஞ்சம் சொல்லி எப்போ கல்யாணம் வீட்டில் பாப்பா பார்க்குறாங்களா கொஞ்சம் என்ன விஷயம்? ஆக்சுவலாக நீங்கள் வேறு ஞாபகப்படுத்தினீங்க. சரி உண்மையை சொல்லிடுறேன். சொல்லுங்க. அடுத்த மாதம் எனக்கு லவ் மேரேஜ். ஸோ நான் இங்கே சொல்லுறது ரொம்ப சந்தோஷமாக லவ் மேரேஜ்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் அந்த பொண்ணை லவ் பண்ண அந்த பொண்ணு வேற கூட மேரேஜ். அவங்களாம் கட்சி வரைக்கும் லவ் மேரேஜ். என்னென்ன நான் லவ் பண்ண நினைச்சேன். பட்டு அவளை பார்த்து ஆசையை போயிடுச்சு. லவ் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி பாட்டுல முடியறது சரக்கு பாட்டுல. இதுதான் லைஃப். ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஓகேவா? நான் ஜப்பான்ல ஏதாவது பாட்டு வந்திருக்கேன். இல்ல ஜப்பான்ல ஏதாவது பொண்ணு கிடைச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. என்ன தரமாட்டீங்களா பொண்ணு? ஒரு பேச்சு கூட தரணும்னு சொல்லுங்க. பேச்சு கூட யாரும் சொல்லுங்க. குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்கு. இன்னைக்கு பெருசாகி எனக்கு என்ன பண்றது? பிடிச்ச பொண்ணு குழந்தையோட இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. லைஃப் அப்படிதான். அப்படியா? ஆக்சுவலா அவங்க பார்க்கறதுக்காகவே மிகப்பெரிய பாடகர் வந்திருக்காரு. ஒரு பெரிய பாடகர் வந்திருக்காரு. மிகப்பெரிய நடிகர் விக்கி சிவா. இதை பத்தி சொல்ல உண்மையிலே சொல்லணும். 27 ஜாலியா கலாச்சாரம் 27 நாடுகள், 13 விருதுகள், சமீபத்தில் இன்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இதெல்லாம் வாங்கலாம் நினைச்சாரு, கண்டிப்பா வாங்கிடுவாங்க. மிகப்பெரிய கைத்தறி கொடுங்க. நான்லாம் ஒரு காலத்துல பாலத்துக்கு பாட்டு பாடி பிச்சை இருந்தாரு. உங்களுக்காக ஜப்பானை கூட்டு வந்து மிகப்பெரிய கைத்தறி கொடுங்க. சாதாரண மனிதரே கிடையாது. இப்ப நான் வந்து சொல்றேன். நான்லாம் ஒரு காலத்துல சொல்லுங்க என்ன நான் அதான் சொல்லிருப்பேன். சரி ஓகே நீங்க வந்துட்டீங்க. ஆமாப்பா, வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையை பத்தி வாழ்க்கை என்றாலே பல விஷயம் கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு பாட்டு பாடிருக்கேன். அப்படியா? பாட்டு ஆக்சுவலா முன்னாடி நிறைய பாட்டு பாடிருக்காரு. தனுஷ் சாருடைய படம், அதாவது சந்தோஷ் சார் மியூசிக்ல ரக்கெட் ரக்கெட் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதை மெயினான சீரியஸா பாடினாரு. ஒரு மிகப்பெரிய கைதில் கொடுக்கலாம். சாதாரண விஷயம் இல்லை. எந்த பிடிக்க கையில ரக்கெட் அந்த ஊ இருக்குதான். அது மாதிரி எத்தனை பேர் சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்க நினைக்கிறேன். அவருடைய படம் டாக்டர்ல ஒரு முக்கியமான ஒரு தீம் மியூசிக். அது வந்து இவங்க பாடிப்பாரு. அது ஒரு விட்டு வரும். அது தாண்டி எத்தனை பேர் கார்த்தி சாரோட ஃபேன்ஸ் இருப்பீங்க? சுல்தான் படம் பாடி கேட்டிருப்பீங்க. அதுல ஜெய் சுல்தான்ல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னதுதான். தூக்கி சொல்லு பாட்டு மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். தூக்கி சொல்லிட்டு வந்துருவியா? சொல்லிட்டு வந்துருவோம். அவங்க என்ன தப்பா சொல்லுவாங்க. அடுத்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலா இது நான் பாடுறதுக்கு ரொம்ப நான் ஷேக் பண்ணேன் 3 நாள் ஆச்சு இது பண்றதுக்கு. அச்சாவும் சார் பின்னாடி சார் ஏப்பா பின்னாடி ஓகே சார் ஓகே இப்போ என்ன பண்ண போறோம்னா அஜித் சாரோடைய பாடல் ஒன்று பாடிக்கிறாரு. ஸோ குட் பை நைட் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல முக்கியமான பிட்டு ஒன்று பாடிக்கிறாரு தீ மியூசிக். என்ன மியூசிக் என்ன பிட்னா என்ன பீட்டு? அந்த கியூபி சமான ஏகேக்கு 2K சம்பளம் வாங்கிட்டு வந்தாரு பாட்டு பாடி. அற்புதமான இளைஞர், ரொம்ப அற்புதமான இளைஞர். சரி ஓகே சரி தம்பி, நீ ஏன் வந்து வாழ்க்கையை வந்து இது மாதிரி பொண்ணுங்க வேணாம், காதல் வேணாம், நகரம் வேணாம் வாழ்றீங்க? நல்லா கேள். ஏன் ஏன் வேணாம் ஏன்பா? இல்லைங்க, அது ஒரு வித்தியாசமான பெயின் விட்டுருங்க. சரிப்பா, லவ்வ பத்தி நினைக்கிறேன். லவ்வா இந்த லவ்ன்றது யூடியூப்ல ஒரு ஆட் மாதிரி பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் அந்த கல்யாணம்ன்றது விஜய் டிவில ஒரு ஆட் மாதிரி பிடிக்கலாம் பார்த்துதான் வாழ்ந்துதான் ஆகணும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணோம்னா அந்த லவ்ன்றது கடலை மாதிரி அடிச்சுட்டு போவோம். கல்யாணம்ன்றது சுனாமி மாதிரி மொத்தமாக முடிச்சுட்டு போவோம். ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஜாலியாக இருக்கும். சூப்பர்ப்பா. இந்த லவ்வுக்கும் மேரேஜ் பண்ற வித்தியாசம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு சில வாய்ஸ் தான் கேட்க சொல்லியிருக்காங்க. ஓகே விக்கி ஷோ வந்து சில வாய்ஸஸ் பண்ண போறாரு. உங்களுக்கு என்ன வாய்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இரு, அதாவது அண்ணன் வந்திருக்காரு, எல்லாருக்கும் பிடிச்சாங்க. அண்ணே வந்திருக்காரு நேர்ல வந்து பார்க்கும்போது தெரியும். பின்னாடி உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல, நம்ம யாரும் சொல்லிருக்கோம்ல. ஆமா, நீங்க தானே சொல்லணும். சொல்லுங்க தம்பி, நான் சொல்லுவேன். நம்மளுடைய அன்பு அண்ணன் சொல்லினால எஸ் ஓகே இந்த இடத்துல சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணிடுறேன். நம்ம அனைவருக்கும் பிடித்த அன்பு அண்ணன். நீங்க களவாணி படத்தை பார்த்துருப்பீங்க. களவாணியில் ஆரம்பிச்சு சமீபத்தில் விலங்கா வேற லெவலில் வெட்டுத்தடி போட்டு போக்குப்பிடம் தூரப்பள்ளின்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கே வந்திருக்காரு. நம்ம அன்பு அண்ணன் விமன் அவர்களுக்கு மிகப்பெரிய கைகளை கட்டலாம். அவர் பர்சனல் ஒர்க்காக இந்த பக்கம் வந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ் நிகழ்ச்சி நடக்குது, தமிழ் மக்கள் இருக்காங்கன்னு சொன்னேன். அன்பிற்காக அட்டன் பண்ண வந்த நடிகர் சூப்பர். விமன் அண்ணன் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான கிஃப்ட் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக விக்கி ஷோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காரு. 3 days and 2 nights அவர் வீட்டில் தங்கிக்கிற மாதிரி ஒரு உங்க வீட்டுக்கு தங்கிக்கலாம். சரி, இருக்காப்பா. சரி ஓகே, ஒரு அற்புதமான வாய்ஸ் சரி ஓகே, எல்லாரும் வந்திருக்காரு, நம்ம அனைவரும் வந்திருக்காரு. நம்ம மக்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க ஒருத்தர் இருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம பிடித்த ரோபோ சங்கர் ஃபேன்ஸ் இருக்கீங்களாங்க? எல்லாம் கேட்காது. நிகழ்ச்சி நான் என்ன பண்றேன், பேசுறேன். பேசு. ஓகே, ரோபோ சங்கர் தான். ஓகே. Good evening, ladies and gentlemen. Ladies and gentlemen, சொன்னோம்னா கை தட்டணும். இல்லை கரண்ட் எடுத்து திட்டுடுவேன். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். கோழி கொக்கர குளிச்சு சூப்பர். என் பொண்ணு தலையில் மல்லி போச்சு. நீ உசுப்புன நானும் காப்பியை குடிச்சு கக்கா போயிட்டு பார்க்குறேன். மணி 8. அரவிந்த்மா ஏன் பேசாம இருக்கு, ஏதாவது பேசி மேட்ச் பண்ணு. யார் வந்திருக்காங்க? நம் அண்ணன் விமன் அண்ணன் வந்திருக்கா. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். மாப்பிள்ளை விமன் வந்திருக்கா. ஒரு பெரிய பிக் ஹேண்ட். சூப்பர். சரி அடுத்து ஏதாவது சூர்யா சார் பேசுறீங்க. சூர்யா சர்வீஸ். சரி ஓகே, இது வரைக்கும் சூர்யா சர்வீஸ் ட்ரை பண்ணதே கிடையாது. முதல் முறையா ஓகே மக்களுக்காக. இல்ல இல்ல சூர்யா சார் உயரமான பிராண்டா அப்படியே பேசுங்க. ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே கமா. எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது சூர்யா அண்ணா முடிஞ்சு போறியா பேசுங்க. சிங்கத்தை போட்டோல பார்த்துருக்கேன், டிவியில பார்த்துருக்கோம், கூட்ட பார்த்துருக்கேன். அக்கா அந்த படத்தை கேட்டியும் தான் பார்த்துருக்காங்க. தெரிஞ்ச நேராக பேசுறேன். ஓகே அடிச்ச உடனே வெயிட்ரா அப்படியே செல்போனை கேட்டா ஏங்க ஹெவியா வா சூர்யா சார் சரி ஓட போய்
சேலைய கட்டி எட்டி வச்சு நடந்துக்கிட்டு பொண்ணு வச்சு வெட்டி குட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டி வச்சு நடந்துக்கிட்டு கட்டுனா கட்டி குட்டு ரெண்டு கொஞ்சம் கட்டி வெட்ட நீர் கண்ண வச்சு என்ன கட்டி போட்ட குட்ட ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக வேண்டாம், இங்கு கண்ணீரும் விட வேண்டாம், உன்னையே நீயே வாழ்கிறேன், உன்னையே நீயே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. ஒரு ஜீவன் துடித்தது.
என்னம்மா நீ மொழி சொல்லம்மா